ஸோ பாருங்கள், நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போதே பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபோர்ட் சிட்டியுடைய மெயின். ஸோ இது வந்து தான் இப்போ ஃபுல்லாக டெவலப் பண்ண ஆகிட்டு இருக்கிற ஏரியாஸ் வந்துட்டு ஃபுல்லாக டிசைடட் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துபாய் அண்ட் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய மாதிரி டிசைடட் ஏரியா மாதிரியே இருக்குது. அதில் ரொம்ப சூப்பராக இருக்குது வியூஸ் எல்லாம். நமக்கு இன்றைக்கி ஒரு பிரதர் தான் இன்றைக்கி கிடைச்சாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து விநாயகர் வந்துட்டு இதுலேயே இருக்கிறாங்க. சாரி, புத்தா இங்கே இருக்குதா, விநாயகர் இங்கே இருக்கிறாங்கண்ணா. ஸோ அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது புத்தானே வழி. இந்த பாருங்கள் வியூஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம எங்கே போயிட்டு என்ன எடுக்க போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து போகும்போது கண்டிப்பாக நிறைய இப்போ நம்ம இப்போ கொழும்பு கேபிட்டல் சிட்டியில் இருக்கிறோம். ஸோ இந்த கேபிட்டல் சிட்டியை பார்த்து முடிச்சுட்டு நம்ம மூடு நீ ஐயோ நீ வச்சுக்கிட்டு ஒரு மயிறு பிடுங்க முடியாதுடா. ஸோ மாடத்தை வாங்குறா மக்களே, நான் இதுக்கு பொறுப்பாக முடியாது. இது வந்துட்டு பஸ்ஸில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம ஃபோனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பிரிட்ஜ் ஒன்று வரும். ஸோ இது வந்து பிரிட்ஜ், இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், இதுதான் கொழம்பு ஃபோர்ட் சிட்டி. ஸோ இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் வந்துட்டு இப்போ நம்ம ரெசார்ட்டில் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, நடந்தெல்லாம் போக முடியாது. இது வாக்கபிள், ட்வின் டவரில் போக முடியாது. இங்கே பாருங்க டவுனில் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம மிரிசைல் வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து 27 தானே, 27லேருந்து 29 வரைக்குமே நம்ம ஹோட்டல்ஸ் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ ஸ்டே பண்ணியிருந்த வந்து பார்த்தீங்கன்னா கொழம்பு கோட் இஸ்பான் ஹோட்டல்ஸ் வந்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்கு வந்துட்டு $150 சம்திங். ஸோ டோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ன்றதோட நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண மாட்டோம் கடை. ஆமாம், என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக சரக்கு மப்பு அவ்வளோதான், வேற எங்கேயும் போடுவேன். இதுக்கு பேசாமல் கோயம்புத்தூர்லேயே ரூம் போட்டு படுத்துருக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கவே மாட்டேன்ட்டாருங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுது வியூ சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பிரிட்ஜ் மக்களே. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கிறது தான். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் இதில் போகும்போது நெடுங்கோபுரம், ஆல்ரெடி நான் நெடுங்கோபுரம் போட்டு போய் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை கோபுரம். இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய இடது ஹோட்டல் சன்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஹோட்டல் சன்ட்ரியில். ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸிட் ஆகிறோம், ஃபோர்ட் சிட்டியை விட்டு எக்ஸிட் ஆகிறோம். இதுதான் ஃபோர்ட் சிட்டியுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபோர்ட் சிட்டி கொழம்பு. ஓகே, இல்லை இதுக்குள்ளே இருக்குப்பா, அது அவங்க பேக் சைடில் ஃபுல்லாக விலங்கலை நடக்க வச்சு கொண்டிருப்பேன். ஆமாம், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ இருக்குது. இந்த இதுலேயும் இருக்குது டியூட்டி ஃப்ரீ. ஸோ பழைய பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இந்தியாவிலையோ இல்லை வேறு அதர் கண்ட்ரீஸ்லையோ இல்லை வந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வாரிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஃபோர்ட் சிட்டி. உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் ஷோ யூ. ஓகே, ஃபோர்ட் சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஓல்டு பார்லிமெண்ட்டு, இது வந்து பழைய பார்லிமெண்ட்டு. ஸோ இது புதிய பார்லிமெண்ட் கிடையாது, பழைய பார்லிமெண்ட்டு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஓசி ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே தான் இருக்குது. இலங்கை மத்திய வங்கி உடையது இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இது த கிங்ஸ்பரி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. பாருங்கள், ஐ வில் ஷோ யூ. ஓகே, கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ. ஓகே, வெயிட். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஹைவேக்கு போய் தான் போகணும். ஏன்னா இங்கே இது கிடையாது. ஸோ இலங்கை ஜனாதிபதியுடைய மாளிகை வந்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். இந்த இருக்கிறாங்க பாரு, அங்கே தான் வந்துட்டு அவங்களோட இருப்பிடம். இதுதான் அரசு உத்தியோகர் வந்துட்டு. அரச பரம்பரை தான். ஆமா, அரச பரம்பரை வந்து கேட்டுங்க மக்களே. ஆமா, மக்களே நேற்று சிகரெட்ல போய் பீடி வாங்கி அடிச்ச மக்களை நம்புங்க. ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒன்று ஐயோ இது ஒரு 30-40 மாடிகள் போல இருக்குது. ஆமாம், ஓகே. ஸோ நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்துட்டு இருக்கிறோம். இப்போ கொழம்பு கேபிட்டல் சிட்டிலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ இப்போ இதில் எண்ட் ஆஃப் த ஏரியாஸுக்கு நம்ம வரோம்.
ஸோ என்னென்னுலாம் அது அப்போ என்ன மாத்தரை ஹைவே பாருங்க மல்லி மாத்தரை ஹைவே ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம போகணும் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இதுதான் இலங்கையுடைய போக்குவரத்து சேவைகள். ஸோ இலங்கை பஸ்ஸஸ் வந்து பஸ்ஸில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஸோ இந்த பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீஸ் லக்கிலி நமக்கு வந்து கிடைச்ச ஒரு பர்சன்ஸ் வந்து காட் என்ன சொல்கிறது, அதுவும் இந்த ஒரு யங் அடல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக கிடச்சிட்டாங்க. இதே ஒரு எல்டராக இருந்ததுனால நமக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது கரெக்டாக சொல்லி யங் அடல்ட் இருக்கிறதுனால ஓகே ஃபைன். இல்லை இது ஒரு எல்டரான ஒரு பர்சன்ஸாக இருந்தாங்க சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ நம்ம வீடியோ பேக் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஹீஸ் ஆல்சோ யங். நாங்கள் நீ யங் தானே? நான் யங் தான். ஓகே, ஜஸ்ட் 18 years old. ஸோ இதுதான் மக்கள், இதுதான் ஸ்ரீலங்கா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் மெயின். ஸோ இதுதான் பார்த்துக்க. ஸோ இதுதான் பிட்டகுட மார்க்கெட் மக்கள். ஓகே பாருங்க, இது வந்து பிரிட்ஜ் வந்து மேலே இருக்குது. ஸோ இதில் வந்து அப்படியே போனோம்னு சொன்னால் இங்கே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அப்படி ஷோ வைட் ஆமாம், இது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதான் கொழம்பு ஃபோர்ட் சிட்டியுடைய ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோர்ட் ஸ்டேஷன் இதான் மெயின் ஸ்டேஷன். நமக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் அது என்ன சொல்கிறாங்க ஸ்டேஷனுங்க, சென்ட்ரல் ஸ்டேஷன். ஆமாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு. ஸோ இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் பை பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 3.5 kilometers வரைக்குமே உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். 3.5 kilometers மேலவே நம்ம செய்ய முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பள்ளின்னு சொல்லுவாங்க. ரெட் பள்ளி அதில் நம்ம பாஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். அப்பயே அது ரத்தப்பள்ளியை பாஸ் இல்லைன்னு இந்த வழி பாஸ் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் பள்ளியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னை அப்புறம் கோடம்பாக்கம் அந்த மாதிரி இருக்க மாதிரியே சில இந்தியாவில் இருக்க முடியாது. இது எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் சர்ச்சஸ் இருக்குது, விகாரைகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபிலிம் சொல்லுவோம். ஸோ விகாரைகள் வந்துட்டு இதுலேயே இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சில முக்கியமான இடங்களை. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அன்றாட வாழ்க்கைகள் வந்துட்டு ஓடிட்டுருக்கும் பாருங்கள். எல்லாருமே நிறைய பேர் இங்கே மோஸ்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் பழைய பழைய பில்டிங்ஸ் இருந்தாலுமே அவ்வளோ இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஆலமரங்கள், அரச மரங்கள். ஸோ சிங்கிள் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆலமரம், அரச மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வந்துட்டு காடை வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதுதான் இலங்கை மார்க்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய அரச வங்கி, பீப்புள்ஸ் பேங்க்ன்றது பார்த்தீங்கன்னா இலங்கை அரச வங்கி. ஸோ இது கவர்மெண்ட்டுடைய வங்கி. வாங்க போதாது. ஸோ வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தான். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு தெரியுது, பேக் கேமரா தெரியுதுல்ல. ஸோ அப்போ ஈஸியாக போய் எடுக்கும். ஓகே, அதனால தான். ஸோ தோனம்பலம் வந்து புது ஃபிலிம்ஸ்லாம் அதுலேயும் வச்சுருக்காங்க. ஐயோ இவனுக்கு ஒரு புது ஃபிலிம் வாங்கி கொடுக்கணுன்னு நான் மறந்தே போயிட்டேன். ஸோ சாரி, இதுதான் இலங்கை புது ஃபிலிம் வாங்கி கொடுக்கணுன்றேன். இது வரேன். இது இலங்கையுடைய இலங்கை அரசாங்கத்துடைய பஸ் டிப்போன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிடிபி பஸ் ஸ்டாண்டு. ஓகே, ஸோ இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் யாராவது போகிறதுக்கு வந்துருக்கீங்க கொழும்பு கேபிட்டல் சிட்டிலேருந்து. ஸோ இங்கே வந்து ஹைவே பஸ்ஸஸ் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு டேரெக்டாக கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு 4 personsக்கு 320 rupees. அப்புறம் வித் லக்கேஜுக்கு 300 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே இதில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு உங்களுக்கு இருக்குது, ஏசி பஸ்ஸு இங்கேருந்து போக முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபாரினர்ஸுமே வந்தாங்கன்னா லோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸ் இருக்கட்டும், சோலோ ட்ராவலர்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்களாம் வந்து பண்ணக்கூடிய பஸ்ஸில் இங்கே தான் வருவாங்க. ஸோ இதுதான் பாருங்க. ஆமாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தாமரை கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நெலுங்கோபுரம் சொல்லுவோம். இது நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இது இலங்கை வந்து சமுதாய போலீஸ் பிரிவு. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸை எடிட் பண்ணிடலாம், கட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் கண்டினியூஸாகவே வீடியோ கொண்டு போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டிட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக வந்து எப்போ போல வீடியோ போட முடியும். மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோஸாவது வரும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ சில போஸ்டல் ஒர்க்கர்ஸ் இருக்குது. ஸோ நம்முடைய ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும், செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஸோ நமக்கு இப்போ இந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக வந்துருக்காங்க, என்ஜாய் பண்ணுறோம், அதோடய போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் அட்லீஸ்ட் வந்து ஒரு வீடியோஸாவது உங்களுக்கு எப்போவுமே பப்ளிக்கில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஸோ நம்முடைய எல்லா சோஷியல் சமூக வலைத்தளங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும்.
ஆனால் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது நமக்கு ஒரு மெமரிஸாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா துபாயில் இருக்கும்போதும் இதே தான். ஸோ எல்லா இடம் போனால் ஆனால் ஒரு வீடியோஸும் எடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு வில் என்ஜாய் த அவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அங்கேயே வந்து எல்லாமே ஸ்டே பண்ணி லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் எல்லாமே கேசஸ் வச்சு வந்துமே என்ன செஞ்சானுங்கன்னா இப்படி தான் படுத்து கிடந்தானுங்க. அப்புறம் கோட் ஷூக்கு போனானுங்க. அப்புறம் சஃபாரிக்கு போனோம். அப்புறம் வேற எங்கடா குரூப் ஷூக்கு போனேன். நைட் பப்புக்கு போனோம். நைட் பப் வெரி அப்பா அல்டிமேட் வந்துட்டு நைட் பப் வந்து துபாயில் இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணும்போது ஸோ அந்த மெமரிக்கு வந்து பசங்க எங்களுக்கு இன்னமும் கிடைக்காது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வர்றது இன்னைக்கு யாரோட்டு தெரியாமல் இன்றைக்கி எல்லாமே ஒன்றிணைச்சிருக்குன்னா சமூக வலைத்தளங்கள்ன்றது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மு. சோஷியல் மீடியா உண்மையிலே குட் என்ன சொல்கிறது குட் கனெக்ஷனு. ஸோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்றைக்கி பிறகு இந்த மூதேவியே கோவை காய்ச்சினாலே ஊரே பார்த்து பயப்படும். இன்னைக்கு நான் காரி அவன் என்னைய தூப்புறான். ஸோ அது மட்டும் கிடையாது. கோயம்புத்தூரில் கிட்னி திருடி விற்கிற மிக முக்கியமான பாதாள குழிவர் தான். ஸோ நம்ம இப்போ ஹைவேக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹைவே முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா मళ్ళీ අපිට මිරිස් වලින් මොනවද අපිට ස්පෙෂල් තියෙන අපිට බලා ගන්න. අර මේ වතුර අස්සේ අර මොකද බුදු ෆිල්ම් වගේ දේවස්ථාන වල ඒ වගේ තියෙනවනේ ඒක එක තැන් වලින් මම දැක්කා. අර මේ ප්‍රේයර් කරන තැන වතුරේ අස්සේ ගිහලා බහලා ගිහලා මේ ප්‍රේ කරගෙන ඩයිවිං නෙවෙයි. නිකම්ම පයින් ගිහලා වගේ මේ ඉන්න තියෙනවා. ඒකක් තියෙනවා මම ඒකට කියන නම දන්නේ නැහැ. वाड़ा कौदरी में टूरिज्म करने का टिकाई नंबर तीन ये सो நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீப் டைவிங் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை கடியாக குளிக்க போகிறோம். கோவைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை கடியாக குளிப்பாரு. நாங்கள் வீடியோ எடுப்போம். வந்த பாருங்க ஆல்ரெடி டெட் பாடி ஆகிடுச்சு. கண்ணாடி போட்டு படுத்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் கொலம்போ கேபிட்டல் சிட்டி மக்களே. ஓகே ஸோ ஐ வில் ஷோ யூ. இது பஞ்சிகாவத்து இதுதான் பஞ்சிகாவத்தை சொல்லுவாங்க. அதாவது இலங்கை பாதாள குழுக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் சொல்லுவாங்களே அதாவது மெயின் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இலங்கை பாதாள குழுக்கள் தீவிரவாத அமைப்புகள் வந்துட்டு ஒரு சில நபர்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த கவர்மெண்டில் அரெஸ்ட் செய்யப்பட்டு அந்த மாதிரி கஞ்சிப்பா நிம்ரான் அப்படி இப்படின்லாம் சம் நியூஸஸ் எல்லாம் பார்த்துருப்பில்ல. ஸோ அது வந்து பிரச்சனை இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீவிரவாத செயல்களில் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இல்லீகல் பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எங்கேயுமே இங்கே தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கும் ஆபத்து இருக்குது. நம்ம யார்கிட்டையும் போய்ட்டு எதுவுமே சண்டை போட்டுக்க முடியாது. ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கோவை காற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஒரு பாக்ஸரு. ஸோ அதனால நம்ம இப்போ அவரை நம்ம இந்த பாதாள குழுக்களோட சேர்த்து விட்டு இப்போ சண்டை போட்டு இப்போ பார்க்க போகிறோம். யார் ஜட்டியை கிடிச்சிட்டு ஓடுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் இலங்கையுடைய பிரதான போக்குவரத்து சேவைகள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய அதாவது இலங்கை அரசுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சோர்ஸில் இருக்கக்கூடியது வந்துச்சுன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் போத் ஆஃப் த இட்ஸ் பிக்கஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்க. வரல. ஸோ ஐம் ரியலி சாரி. ஏண்டா மானத்தை வாங்குற பூதேவி. கவர் பண்ணிட்டு வருவாடா. வீடியோவா எடுத்துட்டு நீ அப்புறமா பேசி. வீடியோ தான் எடுத்துட்டு வர்றான். இல்லை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூஸாக கொண்டு வந்துடல. இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இலங்கையுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய இயற்கையான ஆத்துங்கள் வந்ததுக்கப்புறம் ஹட்டன்னு பதுல்ல சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஃப்ளட்ஸால் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் வெரி ரேர் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இயற்கை சேதங்கள் வந்துட்டு ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். இது வந்துச்சுன்னா பிரேமதாச சர்வதேச விளையாட்டு மைதானம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இலங்கை ஒரு கிரிக்கெட் வந்துட்டு டீம்ஸ் வந்து இங்கெல்லாம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு இடங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு சில ஏரியாஸில் வந்து ரோட்டு வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ அதுதான் மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ கொலம்போ கேபிட்டல் சிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஸோ அப்படி தான் சொல்லுவேன்.
இருந்தாலுமே நமக்கு இன்னொரு 15 நிமிஷம் தான் இந்த வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம வீடியோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம மிரிசல் இறங்கிட்டு அப்புறம் இனி டீப் டைவ் பண்ணுறது இருக்கட்டும், அப்புறம் கோவை கார்த்தி அம்மனை காட்டியாக வந்து குளிக்கிற வீடியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் கூடி சீக்கிரம் நம்முடைய சிக்கமா மடிய சேனலில் வரும். ஸோ பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா மியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஸ்திரேலியா மியா வந்து கோவை கார்த்திக்கிட்ட ரவுமானுக்கு ஒரு $1500 கொடுன்னு சொன்னாலாம். ஸோ மியா ரொம்ப நன்றி மியா, ஐ லவ் யூ. $1500 வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் ரவுமானுக்கு. எனக்கே வெக்கமாக வருது மியா. ஸோ உடனடியாக இப்போ கோவை கார்த்திக்கு கால் பண்ணி ஒரு $1500 போகிறோம். அப்புறம் ஏதோ கையெலும்பு இருந்துச்சா குண்டியெலும்பு இருந்துச்சு சொன்னோம். ஹலோ ஹலோ, இந்த ஹோட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே இருக்க? கொழம்பு சன்ரைடாவிலேருந்து போயிட்டுருக்கோம். அது வந்துட்டு சரக்கா? ஏய் போடா மெண்டலு, அதுக்காக அம்மனை கொட்டிட்டு இருந்து குளிப்பா மெண்டலு. ஆனா போடா மெண்டல், எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்களா? ஓடி போயிரு. அது சும்மா ஃபேக் டாட்டூடா. சரி அப்புறம் எடுக்கிறேன், சுனைக்கு எடுக்கிறேன். நான் இப்போ தான் டாக்ஸியில் கிளம்பியிருக்கோம். பள்ளிக்கு இல்லையடா, ஏன் போறியா? சரி ஹலோ, சரி சுனைக்கு கூப்பிடுப்பா. மூடு சூத்து மூடுறா போன வெயிடா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இலங்கை துறைமுகம். ஓகே, ஸோ இதுதான் கொழும்பு துறைமுகம்னு சொல்லுவாங்க. துறைமுகம் இங்கே இருக்குது. இது கட்நாயக்க விமான நிலைய பக்கத்துலேயே இருக்குது நம்ம போகிறதுக்கும் போது. ஸோ இப்போ நம்ம மாத்தறைக்கு இப்போ ஹைவேக்கு போயிடுறோம். இது ஹைவே என்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ தான் பிரிட்ஜ் ஏறிடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னையில் வந்துட்டு இருக்கும்போது இது என்ன ஊர் சொல்லுவாங்க, அது ஏதோ அந்த பூ மார்க்கெட்டுக்கு பேர் என்ன சென்னையில்? கோடம்பாக்கமா? சென்னையில் ஏதோ அந்த பூ மார்க்கெட் போகிறதுக்கும் போது அந்த பிரிட்ஜில் ஏறுவாங்களே தெரியுமா? தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு இடம். இது ரொம்ப ஸ்பெஷல். வந்து வெயிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேலியகோட பிரிட்ஜ் வந்துட்டு. ஸோ இங்கே தான் வந்து பேலியகோட பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து வெள்ளங்கள் வரும்போது நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளே ஆகக்கூடிய இடம்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள், சூப்பராக இருக்கா? பிரிட்ஜு. ஸோ இப்போ ஏரியாச்சு நம்ம பிரிட்ஜு. இது வந்து பேலியகோட என்ன இது வேலைக்கு கழனி பாலம். இது கழனி பாலம் கிடையாது, கழனி பாலத்துக்கு போகிறதுக்கு கிடையாது. இது வந்து ஹைவேயில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹைவேயில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னும் ஹைவேக்கு தான் பேசணும். ஏரியாச்சு இப்போ ஹைவேக்கு போயிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, வண்டி எப்படி ஓடுதுன்னு பாருங்க. எப்படி ஓடுது, சூப்பரா இருக்கா?
கூட ஹைவேக்கு போயிடலாம். ஹைவேக்கு இந்த பாருங்கள் கட்நாயக்க விமான நிலையம் வந்து பஸ்ஸில் இதுலேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிற ரூட்டு. ஒரு 10 நிமிஷம் தான்ப்பா, எனக்கு தூக்கம் வருது. நீ தூக்குவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அது லைட்ஸ். ஓகே, கண்டனர். இது பேலியோட இடமாற்றம் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குது பாருங்க. இது விமான நிலையம் 22 கிலோமீட்டர் கூட விமான நிலையம் வந்துடும். இது முன்னால் வந்து கட்டணம் செலுத்தப்படக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு 1.5 கிலோமீட்டர்ஸில். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா? இங்கே மோஸ்ட் ஃபேமஸ் வந்து கோகோனட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது தேங்காய் விளையும், தேங்காய் விளைச்சதுக்கப்புறம் அதை நார் அறுத்து அதாவது வீடு பிறக்கக்கூடிய துடப்பம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன காலை போடக்கூடிய ஸ்லீப்பர்ஸ் வந்துட்டு அதுலேயும் மேக் பண்ண செய்வாங்க. அப்படியெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இது பேலியோ கூட, இது பேலியோ கூட சீட் பெல்ட் என்ன ஐயோ மற்ற கலாத்தக்க வழி. ಇದು ಪ್ಯಾಲಿಯಬಲ್ ಹೈವೇ. ಓಕೆ, ಮಮ್ಮದು ಆಗ ಇನ್ನೂ ಹಿತ ಆಗಿದ್ದೀನಿ. ಸೀಟ್ ಬೆಲ್ಟ್ ಇದ್ದವ್ರಿಗೆ போடலப்பா. 20 நிமிஷம் ஆச்சுது. டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிருந்தேன். நிறைய ஃபைன் வேறு பாவம். அது இட்ஸ் பை மிஸ்டேக். ஸோ ஐம் ரியலி சாரி. இது கெரவலியப்பட்டி இடமாற்றம். எல்லாமே ஃபுல்லாக வந்து பஸ் இடம் மாறிட்டுச்சு இந்த ஏரியாவை. பாருங்கள், கெரவலியப்பட்டி இடமாற்றம். இதெல்லாம் வில்லேஜஸ்ப்பா. இதுக்கு பீப்புள்ஸ் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் வந்து சூப்பராக இருக்கும். இது கட்நாயக்கி விமான நிலையத்துக்கு போகக்கூடிய இடம். ஓகே, இது லிப்பெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுப்பா, வெடிச்சிருச்சு ஃபுல்லாக வந்துட்டு. லிப்பா மீன் தூக்கி அதில் போட்டப்படாது. உங்களுக்கு லிஃப்ட் போக என்ன இருந்துச்சு ஃபுல்லாக ட்ரை. எக்ஸிட் அப்புறம் ஓகே, வெயிட் பண்ணுங்க.
கரவலப்பட்டிய கேட். ஓகே, ஸோ இதில் இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் சொல்லி இதில் இல்லை, அது மற்ற டோல் கேட்டில் தான் பே பண்ணணும். எக்ஸிட் ஆக போகுது ஃபுல்லாகவே. இது கரவலிப்பட்டிய பேர் வாங்கிச்சுப்போம். கரவலைப்பட்டிய கடவத்தை மாற்றலை. ஓகே, ஸோ நம்ம இந்த எக்ஸிட்டில் போகிறோம், 2வது எக்ஸிட்டில். தூக்கம் பண்ணு கண்டுபடி சொக்குதுப்பா. அப்படியே சாரி. பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ மாத்தறைக்கு வந்து பஸ்னா ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு மேலே முதல் இப்போ இதுலேயே ட்ரைவ் பண்ணணும். ஸோ நம்ம பஸ்ஸில் போக முடியாதுனால நம்ம கார்லேயே போயிட்டோம். ஸோ காருக்கு வந்து பஸ்னா 20,000 ரூபா. ஸோ கொழம்பு டு இதுக்கு மட்டுமே. ஓகே, எனிவே தேங்க்யூ. ஸோ இனி அடுத்த வீடியோஸ் வந்து பஸ்னா நம்ம இனி மாத்தறைக்கு போயிட்டு மிரிஸைக்கு போயிட்டு மிரிஸில் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக எல்லாமே நான் 1 by 1 வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ரியலி சாரி டு சே. ஸோ ஏன்னா இங்கே எதுவுமே பெருசாக தெரியாது, பார்க்குறதுக்கு ஃபுல்லாக டெசர்ட் ஏரியா மாதிரி இருந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து டெசர்ட் ஏரியாவே மாற்ற இன்னும் 160 கிலோமீட்டர்ஸ் நம்ம இன்னும் போகணும். ஸோ அதனால நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, நன்றி, பை, டேக் கேர், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது எந்த நாட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முடியுமான வரைக்கும் நம்ம வந்து ட்ராவலை வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நன்றி, பை, லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ.